ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளோட ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸு லாஸு அண்ட் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸு நான் எப்படி ஃப்ரம் ஜீரோலேருந்து லைக் க்ரோ ஆனேன் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக வந்து லைக் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். ஒரு 30 minutes வீடியோ அது. ஸோ நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அண்ட் நிறைய பேர் கேரிங்காக வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் காமனாக வந்தது என்னென்னா லைக் ஏன் உங்களோட ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது டல் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியர் தான். ஓகேங்களா, கேமராவை ரொம்ப நாள் கழிச்சு வந்து லைக் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் அந்த ஃபியர் இருந்துச்சு. போக போக அது ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா 2025ல் என்னோட ரெசல்யூஷன்ஸை பற்றி தான் லைக் ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. நான் போஸ்ட்டாக போட்டிருந்தப்ப நிறைய பேர் அதை வந்து லைக் ஒரு வீடியோவாக மேக் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்பாக்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ரெசல்யூஷன்ஸ், நான் எடுக்கிற இப்போ 2025ல் நான் எடுக்க போகிற ரெசல்யூஷன்ஸ், இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் கிளியராக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களும் லைக் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 3 ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன். ஸோ அந்த 3 ரெசல்யூஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனே பார்த்தீங்கன்னா லைக் பில்டிங் மை செல்ஃப் தான். ஓகேங்களா, பில்டிங் மை செல்ஃப் பண்ணோடனே நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது என்னன்னா ஜிம்முக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா நிறைய ரெசல்யூஷன் நிறைய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷனில் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டோ இல்லை ஒரு பாயிண்ட்டாக இது இருக்கும். பட் அது மட்டும் இருந்தால் உங்களோட பெட்டர் வெர்ஷனாக உங்களால் மாறவே முடியாது. அது கூட இன்னும் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். அதையுமே வந்து நான் என்னோட ரெசல்யூஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களோட பெட்டர் வெர்ஷனாக மாற முடியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் thing training my mind, and second வந்து physical growth, and third thing emotional growth, and fourth thing social growth, and fifth thing is financial growth. So இது எல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் உங்களோட பெட்டர் வெர்ஷனா உங்களால மாற முடியும். ஸோ அதுல ட்ரைனிங் மை மைண்ட் அப்படின்னா ஸோ கண்டினியூஸான ஒரு லேர்னிங். ஓகேங்களா, ஸோ நிறைய புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, லைக் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது. இன்கேஸ் ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா உங்க ஜாப் ஓரியன்ட் ஸ்கில்ஸை வந்து லைக் டெவலப் பண்ணிக்கிறது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கான க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப் போயிட்டு இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸை கற்றுக்கிறது என்றைக்குமே வந்து லைக் வேஸ்ட்டாக போக போகிறது இல்லை. செகண்ட் திங் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக முக்கியம். ஒரு விஷயத்த அப்புறம் செய்யலாம் லைக் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து லைக் என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு ஒரு டேஞ்சர் தான். ஒரு டைம் லைனுக்கு பக்கத்தில் போயிட்டு ஒன்று முடிக்கிறதுக்கும் ஒரு டைம் எடுத்து அதை எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்றைக்குமே ரஷ் பண்ணாமல் லைக் பொறுமையாக ஒரு டைம்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஷெடியூலை வந்து நானே எனக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது இருக்கு. அண்ட் தேர்ட் திங் லைக் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ நிறைய வாட்டி நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய அந்த டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து லைக் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லைக் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் லைக் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னாலுமே அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் மை மைண்ட்ல நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து லைக் பாட்காஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நீங்க வந்து லைக் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச ஆடியோ புக்ஸ் கேட்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைக் இந்த 2025ல ஒரு 200 ஆடியோ புக்ஸ் கேட்கணும் அப்படின்றது வந்து லைக் ஒரு இதுவா வச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி லைக் ஒரே ஒரு புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சா போதும்ன்ற மாதிரி என்னோட ரெசல்யூஷன்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதை தாண்டி லைக் பெருசா வந்து கிடையாது. எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா லைக் நீங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டே வந்தாலுமே உங்களோட பெட்டர் வெர்ஷனா நீங்க மாறது உங்களுக்கே தெரியும். ஒரே நாள்ல ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் லைக் ஒரு வருஷத்துல ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நிறைய புது புது வேர்ட்ஸை வந்து லைக் கன்சியூம் பண்ணுவீங்க. ஸோ அதுல இருந்து தேவையான இடத்துல அப்ளை பண்றதுக்கான லைக் உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து க்ரோ ஆகும். சரிங்களா, ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் முடிஞ்சா லைக் அரை பேஜ் கூட படிங்க. அந்த படிக்கிறதுல ஃபுல்லா இன்னும் இருக்கு அப்படின்றத ஒரு வேர்டு விடாம லைக் எல்லாத்தையுமே லைக் மீனிங்கோட படிங்க. அப்பதான் அது உங்களுக்கு வந்து கரெக்டான நாலேஜ் வந்து லைக் இன்டேக் பண்ண முடியும். ஸோ நான் இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் வந்து லைக் கெயின் பண்ணும் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பில்டிங் மை செல்ஃப்ல என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் வந்து லைக் பிசிக்கலாக க்ரோ ஆகணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து லைக் அரௌண்ட் 81 இருக்கு. ஸோ என்னோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் லைக் சம்மந்தமே இல்லை. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 81. நான் பக்கத்தில் இருக்க நியூட்ரிஷன் சென்டரில் போயிட்டு செக் பண்ணேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இயர்க்குள்ள என்னோட ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். இதுதான் டார்கெட். இது தாண்டி லைக் 6 பேக் வைக்கணும் அது இது அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். இதெல்லாம்
வந்து லைக் பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கிட்டு நான் வந்து லைக் வரணும் ஐடியல் வெயிட்டுக்கு. ஸோ இதுதான் என்னோட பில்டிங் மை செல்ஃப்ல என்னோட செகண்ட். அதை தாண்டி லைக் ஜிம்மு போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா, கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான ப்ரோட்டீன் இன்டேக்கு, ஸோ இதை மட்டும் வச்சு ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். 12 months இருக்கு சரிங்களா. ஸோ 360 days மேலே இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜிம்மு போனீங்க அப்படின்னா, ஸோ இது எனக்கு நிஜமாலே நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகேங்களா, ஜிம்முக்கு போனேன், ஃபர்ஸ்ட் டேவே நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜிம்மை பார்த்தாலே வெறுத்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லை, சின்ன சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு 1 கிலோ 2 கிலோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அதை மட்டும் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணாலே கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேக்ஸிமம் வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணுங்க. ஓகேங்களா, எல்லாமே ஒரே டைமில் அதிகமாக கன்சியூம் பண்ணிங்கன்னா அது என்றைக்குமே லைக் வந்து நமக்கு கஷ்டம் தான். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் லைக் நல்ல ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டு, ஐடியல் வெயிட்டு மெயின்டைன் பண்ண பாருங்க. ஹைட்டு உங்களோட வெயிட்டை வச்சு நீங்கள் வந்து லைக் உங்களோட ஐடியல் வெயிட் என்னன்னு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்களும் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் நியூட்ரிஷன் சென்டரில் போயிட்டு நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் தேர்ட் திங் இன் பில்டிங் மை செல்ஃப் இஸ் லைக் எமோஷனல் க்ரோத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது வந்து லைக் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை எந்த ஒரு விஷயம் ரொம்ப ட்ரிகர் பண்ணுதோ அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட்ஸு அல்ல அது ட்ரிகர் பண்ணாமல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து லைக் நானே வந்து நிறைய ட்ரிகர் ஆவேன். ஸோ அந்த சோர்ஸ்லேருந்து எப்படி நான் வெளியில் வரணும் அப்படின்றதுக்கெலாம் லைக் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இருக்குது. அண்ட் அதே மாதிரி லைக் வின் மெத்தடாலஜி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்கு. இப்போ நானும் வின் பண்ணணும், எதிரில் இருக்கவங்களும் வின் பண்ணணும், சேர்ந்து க்ரோ ஆகணும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து லைக் பெருசாக அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது. பட் ஆனால் இந்த வின் மெத்தடாலஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் இது உங்கள் லைஃப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா ஒரு இடத்துல லைக் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைக் நீங்கள் வின் பண்ணி அவங்கள லூஸ் பண்ணணும் அப்படின்றது லைக் வந்து பாயிண்டே கிடையாது. ஈக்குவலாக வின் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா லைஃப் ஒரு ஸ்மூத்தாக போகும், ஒரு கான்ஸ்டன்டான க்ரோத்தை பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை கீழே இறக்கி இன்னொருத்தவங்களை மேலே வரணும் அப்படின்னா லைக் அந்த பாயிண்ட்லாம் வந்து லைக் ப்ராக்டிக்கலாக வந்து செட் ஆகாது. என்னைக்கா இருந்தாலும் லைக் நீங்கள் ரொம்ப கீழே போயிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால வின் மெத்தடாலஜி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கு, அதனால் நீங்கள் இன்டர்நெட்டில் ட்ரை பண்ணாலே வரும். அதே மாதிரி எமோஷனல் கண்ட்ரோல், ஸோ பேஷன்ஸி மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து லைக் ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ட்ரேடிங் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால பேஷன்ஸி எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. அண்ட் அதே மாதிரி ரெசிலியன்ஸ் பில்டிங், ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வர ட்ரை பண்ணணும். ஸோ நிறைய பேர் அந்த ஃபெயிலியர்ஸோட லைக் அதோட முடிஞ்சிருவாங்க, அந்த கரியரை அதோட ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. லைக் அதுலேருந்து திரும்பி பில்ட் ஆகி வெளில வரப்போ உங்களோட க்ரோத் வந்து லைக் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ரெசிலியன்ஸ் பில்டிங்லாம் நீங்கள் வந்து லைக் அதுக்கு என்னென்ன தேவை, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ பில்டிங் மை செல்ஃப்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லைக் சோஷியல் க்ரோத். ஸோ சோஷியல் க்ரோத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் பக்காவான ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ இன்ட்ரோவர்ட்ல இருந்து லைக் நான் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஸோ அதனால ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதில் கம்யூனிகேட் பண்ணுங்க, நல்லா கைட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது இருந்தாலே போதுமானது. ஸோ அந்த மைண்ட் செட்டு தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்க. ஓகே. அண்ட் கம்யூனிகேஷன் முக்கியம். நீங்கள் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த லாங்குவேஜை ஃப்ளூயண்ட்டாக வந்து இருங்க. இங்கிலீஷ் தெரியுதுன்னா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்க, தமிழ் தெரியுதுன்னா தமிழில் ஃப்ளூயண்ட்டாக இருங்க, அதுவே போதும். அண்ட் அதே மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு, அந்த கம்யூனிட்டிஸ்லாம் போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை அதில் ஷேர் பண்ணுங்க, இல்லை தெரியாததை கற்றுக்கோங்க. ஸோ இவ்வளோதான், சிம்பிள் திங். எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் இருக்கு. அந்த ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறத அலைன் பண்ணி எடுத்துட்டு வந்து நீங்கள் கற்றுக்கோங்க, பில்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபினான்ஷியல் க்ரோத். ஃபினான்ஷியல் க்ரோத்னாலே நார்மலாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க்கோ பிஸ்னஸோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து லைக் ஒர்க் பண்ணுங்க. இங்கே இருக்க ஸ்பேஸில் வந்து அடுத்த பெட்டர் வெர்ஷனாக மாறத்துக்கெல்லாம் பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே பில்டிங் மை செல்ஃப்ல வரும். நான் சொன்ன இப்போ இந்த 5 பாயிண்ட்டுமே லைக் ஈவனாக ஸ்பிளிட் பண்ணி பண்ணுங்க. இதுவுமே வந்து லைக் ஒரே நாளில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு கிடையாது. சிம்பிள் திங், காம்பவுண்டிங் மாதிரி தான். இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா நாளைக்கு 2 ஸ்டெப் எடுத்து வைங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மாதம் 2 மாதம் இந்த டார்கெட்லாம் ஒர்க் ஆகாது. கன்சிஸ்டன்டான ஒரு ஸ்டெப்பு தான் என்னைக்குமே உங்களால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க முடியும். நீங்கள் இன்னைக்கு சின்னதாக கற்றுக்கிற ஒரு விஷயமும் நாளைக்கு ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் இதுதான், பில்டிங் மை செல்ஃப்ல இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே ஈவனாக பண்ணுங்க, அதுவே போதும். அதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் எடுத்து வைங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இது இன்னும் டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன், இல்லை நான் பண்ணுறதே வந்து லைக் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு.
வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து லைக் என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனில் டார்கெட் பண்ண போகிறேன். எல்லாமே அடுத்தடுத்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ செகண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட இண்டஸ்ட்ரி வந்து லைக் ட்ரேடிங். நான் இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் லைக் $25,000 ஆனுவலாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்றது வந்து லைக் என்னோட டார்கெட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராஃபிட் கோல்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்கான கிளியர் ரோட் மேப்பையும் போட்டுக்கோங்க. எப்படி இந்த $25,000 நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னா, எனக்கு ஒரு ஓன் கேபிட்டலில் வச்சு நான் வந்து லைக் ட்ரேட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அது கூடவே வந்து காம்பவுண்டிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டாலர்ஸை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். $25,000 அப்படின்னு நான் யூஸ் பண்ணுற ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், எஸ்ஐசி கான்செப்ட் அண்ட் அதே மாதிரி லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ஸ்விங் கான்செப்டை மட்டும் தான் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து நம்மளோட இன்ஃபி ஆப்பில் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்ஃபி ஆப்பை வந்து லைக் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் ப்ரைஸ் குறைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே லைக் வந்து இப்போ 299 நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஐசி கண்டென்ட்ஸும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு கண்டென்ட்ஸும் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜான்வரி மட்டும் இந்த ப்ரைஸ் இருக்கும். அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகுமோ அது மட்டும் தான் ஷேர் ஆகிருக்கும். அண்ட் அதை தாண்டி லைக் தேவையில்லாத ஸ்டெப்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சிம்பிளிஃபைடு வெர்ஷனில் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியுமோ அதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட தேர்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் என்னோட பேஷனை ஃபாலோ பண்ணுறது. 2025 கொஞ்சம் என்னோட பேஷனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ என்னோட பேஷனை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கூகுளில் என்னோட பேஷனுக்கு இருக்க லைக் கரெக்டான வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோஷியல் அண்ட் இன்டலெக்சுவல் பேஷன் தான் என்னோட பேஷன் ரிலேட்டட். ஸோ இது என்னன்னா, சொசைட்டியில் வந்து ஒரு சேஞ்சை வந்து கொடுக்கணும் அண்ட் அதே மாதிரி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அது கூடவே வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ லேர்னிங் ஸ்டெப்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவேன். லாஜிக்கலாக திங்க் பண்ணி இப்போ ஒரு இன் அண்ட் அவுட், இப்போ வர்ஸ்ட் கேஸ் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோஸ் வந்து லைக் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் அந்த சோஷியல் அண்ட் இன்டலெக்சுவல் பேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஸோ இதில் நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் கன்சியூம் பண்ணதாக இருக்கட்டும், நான் இதுக்கப்புறம் கன்சியூம் பண்ண போகிற ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து லைக் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அண்ட் அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் கத்துக்க போறது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபைடா யூடியூப்ல லைக் ஒரு சேனல் ஓபன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுதான் லைக் என்னோட பேஷனுமே. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸுமே ரெண்டுமே வந்து லைக் ரெண்டுத்தோட லிங்க்ஸுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டைமே இல்லைனாலும் அந்தந்த ஸ்கில்ஸுக்கு எப்படி நான் கன்சியூம் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோட் மேப் போட்டு நான் உங்களுக்கு அதை கன்சியூம் பண்ணதை கொடுக்குறேன். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இன்னுமே வந்து லைக் ஒரு ஃபாஸ்டஸ்ட் லேர்னிங் மெத்தடாக கூட இருக்கலாம். என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக்கிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே யூடியூப்லேயே நான் வந்து லைக் போஸ்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட 3 ரெசல்யூஷனுமே. ஃபர்ஸ்ட் திங், பில்டிங் மை செல்ஃப், லைக் ஃபிசிக்கலாகவும் இருக்கட்டும், எமோஷனலாகவும் இருக்கட்டும், அண்ட் நாலேஜ் ஓரியன்ட், ஃபினான்ஷியல் ஓரியன்ட், எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ட்ரேடிங்கில் என்னோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது. நான் வந்து லைக் $25,000 வந்து டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கரியர் போய்கிட்டே நீங்களும் ஒரு டார்கெட் வச்சுட்டு லைக் பாசிவா நீங்க வந்து லைக் பண்ணலாம். ட்ரேடிங் பாசிவ் இன்கமா கூட ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு பாயிண்டா நீங்க வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் கன்சியூம் பண்ற கண்டென்ட்ஸுமே வந்து லைக் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ யூடியூப்ல இது எல்லாமே லைக் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க போயிட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து லைக் என்னோட ரெசல்யூஷனா வச்சிருக்கேன். நீங்களும் ஒரு ரெசல்யூஷனை மேக் பண்ணுங்க. 2025 என்னென்னலாம் லைக் அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுக்க முடியுமோ கொடுங்க. கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ரோட் மேப்பை போடுங்க. கண்டிப்பா உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 2025 கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆகும்.